வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து 10 மார்க்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 60 மார்க் டெஸ்ட் நடக்கும். அதில் நமக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது 10 மார்க்ஸுக்கு. அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் கோயிட்டடங்கை நிரப்புக. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் நமக்கு 5 மார்க்ஸ், இதில் நமக்கு 20 மார்க்ஸ் வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து ஜாமெண்ட்ரி இருக்கும். 2 மார்க் 3 மார்க் ஜாமெண்ட்ரி இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிடலாம். அடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 கொஸ்டின், நமக்கு வந்து 10 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து 12 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. நம்ம 10 கொஸ்டின் எழுதணும். ஸோ சாய்ஸ் இல்லாமல் எல்லா கொஸ்டின் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, அடுத்து வந்து ஆங்கிள் 8 வந்து என்னது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் சியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு எனி 5 மட்டும் எதுனா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு 7 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. நமக்கு 8 கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. இதே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு ஆங்கிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரூவ் தட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எதாவது 5 மட்டும் எதுனா போதும். ஆனால் நீங்கள் இதில் இருக்க எல்லா 8 கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் செஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் டியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. 2 ஜாமெண்ட்ரியில் 1 மட்டும் எழுதினா போதும். ஸோ ஜாமெண்ட்ரி 2யுமே நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க.